எல்லாரும் வாங்கி சாப்பிடணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து விலையெல்லாம் ரீசனபிளா தான் இருக்கீங்க. இப்போதைக்கு வந்து மக்கள் இதை வந்து இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்க்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ ட்ரெண்டிங்காக உள்ள ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது தொம்யம் மலேசியா. ஸோ மலேசியாவோட எல்லா ஃபுட்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஸோ வீடியோவை கன்டினியூஸாக பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வந்து தொம்யம் மலேசியாக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து ஈவினிங் டைமு. ஸோ ஈவினிங் டைம் வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல் அட்மாஸ்ஃபியராக இருக்குங்க. தொம்யம் மலேசியா. இதில் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து சீ ஃபுட், நாசி லமக், நாசி அயம், ரோஜாக், அப்புறம் வந்து மீ சோட்டாங், டோயம் சூப், சாத்தே, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மலேசியாவில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இவங்க பண்ணுறாங்கங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே கனி போயிருக்காங்க. பாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. சரி, ஓகே. ஈவினிங் டைமில் எல்லா ஐட்டமும் ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்கீங்க. கடைக்கு இப்போ டைமிங்ஸ் எப்படி வச்சுருக்கீங்க? 5 to 10:30. ஆனால் வந்து சமயத்தில் 12 மணி ஆயிரும் ஆளுங்க வர்றதை பொறுத்து. அந்த டைமில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு செட் பண்ணியாச்சு. என்ன ஐட்டங்கள்லாம் இப்போ நம்ம ஓப்பனிங்கில் வந்து ஸ்டார்டர் வந்து சாத்தை. மலேசியாவில் எந்த ஏரியாவில் போனாலும் சாத்தை இருக்கு. சாத்தை அது போக இங்கே மீன் எல்லாமே இதாக வச்சுருப்போம். இப்போ லைவாகவே. ஆமாம், மீன் கேட்டதுக்கப்புறம் தான் சமையல் எல்லாமே இருக்கு. நண்டுலாம் பெரிய நண்டு ரெடியாக இருக்குண்ணா. ரெடியாக இருக்கு. ஆர்டர் வர வர கொடுத்துட்டு இருப்போம். ஓகே. இதெல்லாம் அன்னன்னைக்கு அப்போ இதில் வந்து சில்லி கிரேப்பு, இதில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய எல்லாமே போட்டுக்கிறது. இப்போ அது போக இங்கே வந்து ரோஜாங்கிறது வந்து அதுவும் ஒரு ஸ்டார்டர் தான். இதெல்லாம் ரோஜாவுக்கு உள்ளது. ஓகே. ஆமாம், மெயினாக வந்து இந்த இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம இம்போர்ட்டடு சாஸஸ். இது எல்லாமே அங்கேருந்தே வர வைக்கிங்க. ஆமாம், எல்லா சாஸும் இருக்குது போலண்ணா. ஆமாம், அங்கேருந்து வர்றது அது. ஸோ மலேசியா ஐட்டம் தான். எல்லா வந்தாலும் உங்களுக்கு மலேசியா ஃபீலிங்ஸ் வந்துடும். ஆமாம், அதுதான். அப்படியே எங்கிட்ட வந்து எல்லாம் இதெல்லாம் கோரிங் ஏரியா. ஃப்ரைட் ரைஸ் கூட அப்படிலாம் அங்கே மீன் கோரிங். ஆமாம், ரெடியாக இருக்குது. இது வந்து சாத்தைக்குள்ள சட்னியா? சாத்தைக்குள்ள பீனட் ஒன்று அதுதான் இருக்குது. அது உள்ளாக இருக்கு. இந்த இருக்குல்ல அப்படியே சாத்தைக்கு என்ன இது? அந்த வேர்க்கடலை அரைக்கிறது. இது சாத்தைக்கு உள்ளது. இங்கே அடுத்தடுத்து சம்பல் இருக்குது. இங்கே தொம்யம் சூப் எடுக்கிறது அப்பலாங்க. ஓகே, தொம்யம் சூப்பு. இப்போ இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எதுக்குன்னா அந்த சில்லி கிரேப்பு, அப்புறம் தீக்கா ராசா, இக்கான் பக்காரு, அப்புறம் வந்து சொத்தங் சம்பல், ஊடாங் சம்பல், இந்த மாதிரி உள்ளான செக்ஷன் இது. இந்த பக்கம் அயாமரம் கோழி, அப்புறம் மாமா கோழி, இதெல்லாம் இங்கிருந்து பொரிப்பாங்க. ஓகே. ஆமாம், இந்த பக்கம் எல்லாம் பொரிஞ்சுக்கிட்டே இருக்கு போல. ஆமாம், அது பொரிஞ்சு வரைக்கும். சரி, அது சூடாகவே தான் இருக்கு. நீங்கள் அப்படியே மலேசியா ஸ்டைல் அதே கொண்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த இதெல்லாம் இங்கேயே முளைய போட்டுறீங்களா? இதெல்லாம் இங்கே வந்து இது வந்து மலேசியாவில் எல்லா சாப்பாட்லேயும் இங்கே வந்து சொந்தமாக ரெடி பண்ணிக்கிறது. இது மேகி கறி. ஃபுல்லாகவே மேகி கறியாக தான் வச்சுருப்போம். இது எல்லாமே அங்கே உள்ளதான். ஆமாம், இது மேகி கறினால அங்கேருந்து தான் வரேன். இங்கே உள்ளது அவ்வளோ இது இருக்காது. அங்கே உள்ள மேகிக்கு தான் அந்த ஒரு இது வரும். எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? இது நமக்கு இந்த ஃபீல்டில் நம்ம ஏற்கனவே அனுபவம் இருக்குது. சரி, அதனால் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு புதுசாக மக்களுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு ருசின்னு வைங்களாம். கொடுத்து பார்ப்போம், மக்கள் மத்தியில் எப்படி இருக்குங்க அவங்களும் சாப்பிட்டு பார்ப்பாங்கல்ல. சரி. ஆனால் அவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு சில பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. பெரும்பாலும் இந்த மலேசியாவுக்கு போக்குவரத்தில் போயிட்டு வந்தவங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க. 10 வருஷமா திங்காமல் இருந்துட்டு இப்போ திங்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பேரை கேட்கும்போது அதே அந்த நாசிலிமா. ஆமாம், ஆனால் அந்த நாசிலிமா ஒன்று எடுங்கண்ணா. இதை பார்க்கலையே பாய். இது இந்தியா மலேசியா கொலாபரேஷன் டிஷர்ட்ல சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே யூனிஃபார்ம் போட்டு செம்மையாக இருக்குது. இன்னும் ஃபேன் ஆர்டர் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் டைம் ஆகுது. அப்புறம் இந்த ஹேர் நெட்டு, க்ளவுஸ் இது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே ப்ராப்பராக செய்கிற மாதிரி. இப்போ 1 மாதம் தாண்டிட்டா? 1 மாதம் தாண்டிடுச்சு. 1 மாதம். இன்னும் 1 மாதத்தில் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், சாட்டை ரெடி ஆகி போகுது. சுட சாட்டை அதை அப்படியே நல்லா சார்கோலில் போட்டது. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த வேர்க்கடையில் அரைச்சி பண்ணுவாங்க, அந்த சட்னியோட போகுதுங்க. இந்த இருக்கு இந்த வந்துருச்சு. மலேசியாவுடைய வந்து தேசிய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, நாசிலிமா. ஆமாம், அதே மாதிரி நெத்திலி கருவாடு. ஆமாம், வெள்ளரிக்காய், கடலை, அவுச்ச முட்டை, அந்த பிரம்பா சிக்கன். இது இந்த சிக்கன் எல்லாமே நீங்கள் அன்னன்னைக்கு அப்படியே அன்னன்னைக்கு போட்டு கொடுப்போம். அதுவே பத்தாது தான். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கூட்ட முடியலை. சரி, கிச்சன் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இப்போ அங்கிட்டு பக்கத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் நாள் சரியாக வந்துடும்.
சரி, ஒரு நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ இந்த நாசிலிமா வந்து இப்போ ஒரு பிளேட் எவ்வளோ? இது வந்து 160 ரூபா. 120 ரூபா தான் எல்லாம் சேர்த்து. ஆமா, கோழியோட மலேசியா வெள்ளிக்கு வந்து 8 வெள்ளி. 8 வெள்ளி 20 ரூபா கணக்கு. 160 ரூபா. இப்போ சாதாரண இந்த ஒரு கோழியே வந்து 100 ரூபா வந்து. ஆமா, அதான் கேட்குறேன். முட்டை இருக்கு, சோறு எல்லாமே இருக்கு. ஓகே, சூப்பர் பாய். எல்லாரும் வாங்கி சாப்பிடணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து விலையெல்லாம் ரீசனபிளா தான் இருக்கு. இங்க வந்து பெருசா இருக்கு. இப்போதைக்கு வந்து மக்கள் இதை வந்து இந்த டேஸ்ட்டை ஆமா 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 சாப்பிட்டு பார்க்கணும். இப்போ இது வந்து தொம்மியம் சூப்பு. இறால்லாம் பெரிய இறால்லாம் போடுவோம். சூப் அப்படியே இது கொதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த பாருங்க, இறால், அப்புறம் கனவா, நண்டு, அப்புறம் இந்த கோழி, இந்த மாதிரி. ஆனா கொதிச்சுக்கிட்டே தான் கிடக்கும், அள்ளிக்கிட்டே இருப்பாப்ல. அல்ல திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இல்லை நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த சூப்போட மனம் தான் வந்து அந்த மலேசியா ஃபீல பயங்கரமா கொடுக்குது. ஆமா, நம்மளுக்கு முதல்ல மலேசியா போகும்போது என்னடா ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்குங்கிற மாதிரி அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதோட ருசி தெரியும். நீங்க இப்போ சாப்பிட்டு பார்த்து நீங்க சொல்லுவீங்க எப்படி இப்போ தெரியுது. ஆனால் கொதிக்கிட்டே இருக்கீங்க. இந்த கொதிக்க தான் அந்த மனம் வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து இந்த ஐட்டங்கள்ஸ் வந்து பியூர்லி வந்து மசாலாலேருந்து எல்லாமே வந்து மலேசியன் ஐட்டம்ஸு, சாஸ்லேருந்து எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதனால நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் தான் அந்த சுற்றி அடிக்குது. இது என்ன பாய் தனி செக்ஷன்? எல்லாம் தண்ணி மேஜன்னு சொல்லுவோம். தண்ணி மேஜன்னா பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, மலேசியாவில் தண்ணினாலே ஜூஸ் தானே. ஆமாம், தேவ ஐஸு, மயில் ஐஸு, நெஸ்கேப்பி, சீராப்பு லிமோ, இந்த மாதிரி பல வகையான ஐஸுகள் இங்கே இருக்கு. மைலோலாம் வந்து மலேசியாவோட இம்போர்ட்டட் மைலோ. இம்போர்ட்டட் எதுவுமே இங்கே கிடையாது. இங்கே ஆமாம், எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் இதுக்கே ஒரு செலவாயிருமே. ஆமாம், செலவாகிறதோட இது எல்லாம் பத்திரமா இங்கே கொண்டு இறக்கணும். அதுதான் ரொம்ப இது. தொம்மியம் மலேசியா கடை பாருங்களேன் எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்ட்டு. பரபரப்பாக இருக்குங்கிறதோட பயங்கர ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கடையோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இவங்க வந்து அப்படியே ஃபேமிலி செட்டப்பு இந்த மஜ்லிஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் தரையில் உட்காந்து அப்படியே பாருங்களேன், அந்த கலரு எல்லாமே வந்து ஒரு மலேசியா செட்டப்னா குடும்பத்தோடு அப்படியே உட்காந்து வட்டமாக உட்காந்து பேசி சாப்பிட்ற மாதிரி இந்த மஜ்லிஸ் செட்டப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வந்து சொத்தம் ஒரிங் தெப்போம். இது வந்து கனவா. இது வந்து ஊடாங்கோரிங் தெப்போம், அதாவது விரால் பொரிச்சது. இது வந்து சொத்தம் சம்பல், கனவா சம்பல். வேற லெவலில் இருக்கு. பார்த்தாலே தெரியுது. ரோஜா பார்த்துங்க. நம்ம சுசிய மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமாம், இது வந்து ஒரு ஃப்ளேவர். இது வந்து கோகனட் இருக்கும். அதில் ஓகே ஃப்ளேவரு தேங்காய் சேர்ந்தது இதில். ஸோ ஒரு கோகனட்டில் ஒன்று போட்டாச்சு, ஒரு சைவம் ஒன்று போட்டாச்சு. இது வந்து ப்ரான். இதில் ப்ரான் இருக்கும். ப்ரான் தான். அயாமும் இருக்குது, கோழியும் போடுவாங்க. ஓ ஆமாம். ஸோ முளைக்கட்டின பயிறு, பயிறு அயாம். ரோஜா அயாம்னா கோழி வெட்டி கொடுப்போம். வச்சு கொடுத்துருங்க. ஸ்டார்டர் தான். இது வந்து ரோஜா குவா. இது பண்ணக்கூடிய சூடாக. ஆமாம், சூடாக கொடுக்கணும். இது எப்போ சூடாகவே இருக்கும். அது இது ஒயிட் டெல் போட்டு லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணி சரி பண்ண வேண்டியதான். இந்தாங்க வாங்கிங்க. ஒரு நிமிஷம். அவ்வளோதான், ஒயிட் டெல். இது பேர் என்ன சொல்கிறாங்க? நண்டு இதுக்கு சில்லி கிரேப். சில்லி கிராப் பாருங்க, நல்லா ஒரு பெரிய சைஸான 2 நண்டு ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதிலே போட்டுருவா. அப்படியே எல்லாம் கேட்க சுட அப்படியே போயிட்டே இருக்குங்க. இங்கே வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல பாருங்க. நாசிலிமா எவ்வளோ சூப்பராக ஒரு பாக்ஸில் அழகாக வந்து எக்கு, குக்கும்பர், அப்புறம் வந்து அந்த கிரேவி, அப்புறம் வந்து நெத்து, அப்புறம் வந்து நெத்திலி வேர்க்கடலை, அது போக ஒரு நல்ல சரியான ஒரு பீஸ்னு கோழி பீஸு வச்சு அடிச்சிடறாங்க. இது பெம்பா கோழி. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஐட்டம் வந்து ஜாஸ்தி. ஸோ ஐட்டம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பெரிய மெனு கார்டுங்க. இந்த டேபிளே நிறைஞ்சிரும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மெனு கார்டு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக அதோட ப்ரைஸ்லாம் வந்து தெளிவாக ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன ப்ரைஸோ அதுதான் அவங்கள்ட்ட வாங்குவாங்க. தெளிவாக போட்டிருக்காங்கங்க. நேரம் ஆக கடை வந்து அப்படியே பயங்கரமாக கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. வேலை பார்க்குறவங்களாம் வந்து அப்படியே ஒரு பயங்கர பரபரப்பாக இருக்குது. லைட்டாக ஒரு சீன் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எல்லா டேபிளுக்கும் ஆள் நிரம்ப ஆரம்பிச்சுட்டுங்க. பாருங்கள், கடைக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் அவங்க வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கமுமே சரியான கூட்டம். இப்போ இவ்வளோத்துக்கும் மணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 8 மணி கூட ஆகலைங்க. 8 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ கூட்டம். ஸோ எல்லா டேபிள்லேயுமே வேலை பிஸியாக போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் ரைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அயம்னாலே கோழி தாங்க. ஸோ கோழி போட்ட ரைஸு, இங்கே கொஞ்சம் கனவாலாம் ரெடியாக இருக்குது.
அடுத்து பாருங்கள் இங்கே கனவா கட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த ரோஜாக்கு போடுறது, அப்புறம் வந்து அயம் கோழி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனை அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுறேன், எவ்வளோ பரபரப்பாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அவர் பாருங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு போட வைக்க பயங்கர பிஸியாக போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடை திறந்து வந்து 1 மாதம் தான் ஆகுதுங்கிறாங்க. ஆனால் வந்து மக்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்கங்க. இவ்வளோத்துக்கும் வந்து அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூட இடம் போட்டிருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து கடையில் வந்து கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. கடை பேரே வந்து ஒரு அட்ராக்ஷனுங்க, தொம்மியம் மலேசியா. அடுத்து வந்து இங்கே வந்து எல்லாருமே ப்ராப்பராக யூனிஃபார்ம் எல்லாமே போட்டு ஒரு பக்காவாக நடத்திட்டு இருக்காங்க. ஓப்பனில் வந்து நல்லா வந்து செட் பண்ணியிருக்காங்க. நல்லா காத்தோட்டமாக இந்த ஏரியாவே வந்து ரொம்ப ஒரு வெளிச்சமாக பண்ணியிருக்காங்க. தொம்மியம் சூப்பு பாருங்கள், நம்ம இப்போ சட்டியில் பார்த்தோம்ல அப்படியே சுட சுட செமையாக போகுதுங்க. பாருங்கள் சூப்பராக வந்து மைலோ ஐஸு, அப்படியே மைலோவுக்கு நல்லா ஐஸ் அடிச்சு வந்திருக்கு. செம திக்குங்க. அந்த மில்க் மேட்லாம் ஊற்றி சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே ஐஸ் அடித்து எப்படி இருக்குன்ட்டு. மெயினாக அந்த கிளைமேட்டுக்கு இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்ததுக்கு குடிக்கிறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. அது ஆக்சுவலாக என்னது, எதுவும் வேறு மாதிரியா? அது என்னது? தொம்மியம். இது வந்து ஒரு லெமன் கிராஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர். இதை தான் மெயினாக ஆட் பண்ணுறாங்க. பயங்கரமான ஒரு இம்யூன் பவர் உள்ளதுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. இங்கே பாருங்கள், அது கூட சேர்த்து நிறையா சீ ஃபுட் இதெல்லாம் போட்டு தான் வந்து இதை கொதிக்காங்க. லெமன் கிராஸ் இது பாருங்கள் எப்படி கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. எவ்வளோ தான் வந்து இவங்க சுட சுட போட்டு உடனே அனுப்புனாலும் கூட்டம் மட்டும் கட்டுக்கே அடங்க மாட்டேங்குங்க. வெயிட்டிங் தான், எல்லா பக்கமும் வந்து வெயிட்டிங் தான். இது வந்து ராமநாதபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாம், பண்ணைக்குளம். ஸோ ஆனால் வந்து நாட் ஒன்லி என்டையர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், அதை தவிர்த்து வந்து வெளி டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே வந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. சாத்தே பாருங்கள் பாக்ஸாக ரெடியாக வச்சுருக்காங்கங்க. ஆல்ரெடி நல்லா பொறுத்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ சாத்தையெல்லாம் சரியான மூமெண்ட்டுங்க. நாசிலமாக பார்சல் போய்கிட்டே இருக்குல்ல. பாருங்கள் சுட சுட மீ கோரிங் சீ ஃபுட், இதில் எல்லா சீ ஃபுட்டும் போட்டு மீ கோரிங் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ. ஸோ மீ கோரிங் சீ ஃபுட் சுட சுட போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்து அதில் வந்து ப்ரான்ஸ்லாம் பாருங்கள், ப்ரான்ஸ் கிடக்கு, கனவா. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்குட்டை சாப்பிடுவோம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த ஸ்குட்டுக்கு உண்டான ஸ்மெல்லோ ஏதோ இல்லை. இந்த மீ கோரிங்கோட நூடுல்ஸ் பாருங்கள், அப்படியே அந்த மலேசியா ஃப்ளேவருங்க. மலேசியாவில் சில ஃபுட்டில் நம்ம ஊரில் அந்த மாதிரி ஸ்மெல் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்கும். அது வந்து நீங்கள் மலேசியாவில் எங்கே போனாலும் அடிக்கும். அந்த ஃப்ளேவர் அப்படியே கொண்டிருக்காங்க. ரோஜாக்கில் போட்ட ப்ரான்ஸு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு வாய். சூப்பராக இருக்குங்க. இந்த முழு ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா மலேசியன் ஸ்டைலில் அப்படியே முழுசாகவே போட்டிருப்பாங்க, தலையோடையே போட்டிருப்பாங்க. இவங்க வந்து தலையை பிச்சுட்டு இந்த தோடோடு போட்டிருக்காங்க. நம்ம இந்த தோடை லைட்டாக எடுத்துட்டு அப்படியே எடுப்போம். செம்ம ஃப்ரெஷ்ஷான சீ ப்ரான்ஸுங்க. இந்த விளைஞ்ச ப்ரான்ஸில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல, அது மாதிரி நல்லா எல்லாம் குவாலிட்டியான சீ ஃபுட்ஸ் போட்டிருக்காங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸ்பைஸ் லெவல் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து மஸ்ட்டு ட்ரை தான். ஆக்சுவலாக இங்கே வந்து ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணால் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டமாக சாப்பிட முடியும். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டான ஐட்டத்தை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் நம்ம ஊரில் உள்ள நூடுல்ஸ் மாதிரி இருக்காது. இதுக்கு பேர் மீ கோரிங். நான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தொம்மியம் மலேசியா இந்த கடையில் நான் இவ்வளோ நேரம் இருந்ததில் ஸ்பெஷலாக நோட் பண்ணது. ஸோ இங்கே வந்து அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் யாரெல்லாம் வந்து மலேசியாவில் வேலை பார்த்துருப்பாங்க, இல்லை மலேசியாவில் ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கடையாக இருக்குது. அதுபோக மலேசியன் ஃபுட்டு வந்து இங்கே புதுசாக இருக்குது, அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குங்க. ஸோ மக்கள் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு விதவிதமான வெரைட்டியை தான் தேடுறாங்க. அந்த வெரைட்டியை தேடுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கூட்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு தாங்க இது. ஸோ நீங்கள் வந்து ராமேஸ்வரம், அதாவது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து மக்கள் இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரீசனபுளாக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு 160K வந்து ரைஸு கோழி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜூஸ் ஐட்டம் எல்லாமே அதே மாதிரி தான் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் இருக்குது. பட் மெயினாக வந்து இங்கே வந்தால் நீங்கள் வந்து ஒரு 50,000 செலவழித்து மலேசியாவில் போய் சாப்பிடாத உணவுகள்லாம் வந்து உங்களுக்கு இங்கேயே கிடைக்குதுங்க. ஸோ கடை மட்டும் பரபரப்பாக கனிபாயுமே பரபரப்பாக ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாய் சாப்பாடெல்லாம் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அப்படியே வந்துருமிச்சான். அப்படியே எடுங்க. மேஜர் நம்பர் ஒன்றும் இல்லை, அந்த இது நண்டு சூப்பா போடுங்க. ரெண்டு தான் போயிருச்சா. இப்போ தான் கொஞ்சம் பரபரப்பாக வேறு ரெண்டுக்கு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்னும் வந்து எல்லா மக்களும் வந்து இந்த டேஸ்ட்டை பார்க்கணும். நம்ம வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு உள்ளான அந்த எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். எல்லாருமே வந்து இந்த மலேசியா சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க நிறைய. இப்போ நீங்களே சாப்பிட்டு பார்த்துருப்பீங்கல்ல, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்க, வந்து ஒரே விசிட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக சூப்பர் பாய். தொம்யம் மலேசியா வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து இங்கே வந்ததே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏகப்பட்ட மக்கள், ஏகப்பட்ட ஐட்டம்ஸு எல்லாமே அடித்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். மெயினாக வந்து மலேசியாவில் கிடைக்கிற ஃபுட்டை இவங்க கொடுத்தா கூட அதே டேஸ்ட்டை வந்து ரெப்ளிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ராமநாதபுரத்துக்குலாம் பிளான் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்னே சொல்லலாங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.